புது நாள் புது பயணம். திண்டுக்கலுக்கு 50 கிலோமீட்டர் காட்டுது. ஆனா திண்டுக்கல் போக மாட்டோம் நம்ம. திண்டுக்கலுக்கு முன்னாடியே ஒரு ரயில்வே கேட் ஒன்று வரும். அந்த ரயில்வே கேட்ல இருந்து லெஃப்ட்ல கட் பண்ணி ஊருக்குள்ள போய் அங்க இருந்து வத்தலகுண்டு போகணும். மதுரையில இருந்து மூணாறு பார்த்தோம்னா கரெக்டா ஒரு 165 170 கிலோமீட்டர்ஸ் வருது. அலங்காநல்லூர் லெஃப்ட், திண்டுக்கல் ஸ்ட்ரைட். இங்க ஒரு ரயில்வே கேட் வரும், சரிங்களா? அந்த ரயில்வே கேட்ல இருந்து லெஃப்ட்ல திரும்பணும்னா நம்ம உங்களுக்கு வண்டி இன்ஜின் நாய்ஸா ரொம்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தோம்னா ரைட்ல கொடைக்கானல் போற அந்த காட் ரோட் ரீச் பண்றதுக்கு இந்த ரைட்டு. இந்த சர்ச் சூப்பரா இருக்குல்ல? நீங்க போற வழியில இந்த ரோட்லயே பார்க்கலாம். சிலுக்குவார்பட்டி, வத்தலகுண்டு. வத்தலகுண்டு இது வந்து வத்தலகுண்டு டவுன் மெயின். ரைட்ல பஸ் ஸ்டாப் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தாண்டி போனோம்னா இந்த மெயின் கொடைக்கானல் போற அந்த மெயின் ரோடு பிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இங்க எனி டைம் ஆஃப் த டே, காலைல டிராவல் பண்றவங்க, மத்தியானம் நைட்டு, யாரை டிராவல் பண்றவங்கனாலும் இந்த ஈடன் கார்டனுக்கு வருவாங்க. அது ஒரு பாருங்க முன்னாடி. இது வந்து சரவண பவன், அது வந்து ஈடன் கார்டன். இங்க பார்த்தோம்னா ஈடன் கார்டன்னா ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதை தவிர மண்பானை சமையல் பிரியாணி. இந்த பக்கம் வந்தோம்னா டீ காஃபி குடிக்கிறதுக்கு இடம் இருக்கு. நம்ம இங்கேயே நின்று, இங்கே இல்லை பக்கத்துல ஒரு பிரேக் எடுத்து நம்ம இப்போ சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் முடிச்சாச்சு. டைம் பார்த்தோம்னா 8:03. கிளம்பியாச்சுங்க. இந்த ரம்பிளர் ஸ்ட்ரைப்ஸ் தாங்க நிறைய போட்டு வச்சிருக்கிறாங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் அது இது டயர் இது எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. தேனி ஸ்ட்ரைட்டா போனோம்னா 32 கிலோமீட்டர், குமுளி 95, கோட்டயம் 205, கொடைக்கானல் இந்த ரைட்ல 52 கிலோமீட்டர்ஸ். இந்த லெஃப்ட்ல போனா நீங்க வைகை டேம் போகலாம். நேரா போனா பெரியகுளம், ரைட்ல போனா தேவதானப்பட்டி. எத்தனை பேர் கமெண்ட்ல திட்ட போறீங்கன்னு தெரியல. இந்த மைக்கு போட்டு ஒரு மாதிரி தான் இருக்கு சவுண்டு. சஜஸ்ட் பண்ணுங்க. பட்ஜெட்ல நல்ல ஒரு மைக், என்ன மைக் வாங்கலாம்? சி டைப். ஒரு 4 கிலோமீட்டரா? ஆமா, பெரியகுளம். அதான் போர்டு போட்டு பாருங்க. 4 கிலோமீட்டர் போனா பெரியகுளம் போயிடலாம். பட் ஆனா நம்ம பெரியகுளம் போல, தேனி போயிட்டு அந்த பைபாஸ் முடிச்சு போகணும். பெரியகுளம் போனோம்னா நம்ம அந்த கும்பகரை ஃபால்ஸ் போகலாம். தேனி டவுன், குமுளி அந்த லெஃப்ட்ல போனோம்னா போயிடலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போகணும். இந்த இந்த ஜங்ஷன் தான். ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐயங்கார் பேக்கரி கூட இருக்கும். இருக்குல்ல, போடி மூணார் வந்து ரைட், லெஃப்ட் தேனி கம்பம். நம்ம வந்து இப்போ ரைட்ல தான் போகணும். இதுதான் அந்த ஐயங்கார் பேக்கரி. ஐ லவ் தேனி. ஐ லவ் தேனி தான் இருக்கு. ஓ இல்ல, தேனி இருக்கு. ஐ லவ் தேனி. இருங்க ராசா, நான் போயிடுறேன். ஃபுல்லா அந்த பக்கம் பேக்ட்ராப்ல சூப்பரா இருக்குல்ல? நம்ம இது வரைக்கும் எவ்வளவு ஓட்டி இருக்கோம்? 99.5 FM.
நாயக்கனூர். நம்ம டைரக்டர் பாலா எடுக்கிற படம்லாம் இந்த பக்கம் நிறைய வரும். சூப்பர் ஊருங்க போடி நாயக்கனூர். ஒரு ரஸ்டிக்கா இருக்குல்ல, ஃபீல் சூப்பரா இருக்குல்ல. இது ஆக்சுவலி ஒரு ஹைவே, இது வழியா தான் போய் நம்ம போகணும். என் போர்டு இருக்கு பாருங்க, ரைட்ல மூணார், லெஃப்ட்ல பாளையம் தேவாரம், ரைட்ல போனீங்கன்னா மூணார் அண்ட் கொச்சின். வெரி லைவ்லிங்க. எனக்கு தெரிஞ்ச இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. மேபி எலெக்ஷன் வர்றதுனால சீக்கிரம் பண்ண வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல, இங்கே நீங்கள் மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக், வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் போனோம்னா கொஞ்ச நேரத்தில் மலையேற்றம் வந்துவிடும். எப்பா 9 மணி, ஆனால் வெயில் சும்மா பங்குனி வெயில் மாதிரி சொல்லுன்னு இருக்கு. போகிற வழியில் உங்களுக்கு அனப்பிள்ளையார் காட்டிட்டு போயிடுறேன். அந்த ரயில்வே பிரிட்ஜ் தாண்டணும்ல, தாண்டி ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து இங்கே வந்துடும் அனப்பிள்ளையார். அந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி வரும் மழை பெஞ்சதுல. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலை, தண்ணி அதிகமா இருந்தா போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்க ஒரு பெரிய பாம்பு புத்து கூட இருக்கும், அது இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த அணை இருக்கு, பிள்ளையார் கோயில் இது. இங்கே வரும்போது கேர்ஃபுல்லாக வரணும். ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா மழை பெஞ்சு அதுவும் இதுவும் இருக்குன்றனால பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். பார்த்துட்டு வாங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் தான் போட்டிருக்கேன், பார்த்தீங்களா. அனப்பிள்ளையார் அணை. ஓவர் ஃப்ளட்டிங்காக இருந்துச்சு இந்த பக்கம். எப்படின்னா அந்த பக்கம் இருந்த தண்ணி மேலே ஏறி இந்த மரத்தை அடிச்சுட்டு வந்திருக்கு பாருங்க. மரத்தை அடித்து இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கு. இதெல்லாம் செடிமெண்ட் மலையிலேருந்து வருது இல்லை அடிச்சு. இதுக்கு மேலே தாண்டி இந்த பக்கம் தாண்டியும் போச்சு. அலோவ் பண்ணல அவங்க ஆக்சுவலி முதல்ல. சூப்பராக இருக்குல்ல, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நல்ல குரூப்பாக வந்தோம்னா இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாம். தெரியுதா, அங்கே குளிக்கிறாங்க. இந்த தண்ணி வந்து இதுக்கு மேலே ஏறி இங்கேருந்து அடிச்சுட்டு போகும்னா பார்த்துங்க அப்போ எவ்வளோ தண்ணி போயிருக்கும் பாருங்க. ஒரு லாஸ்ட் வீக், ஒரு 1 வீக் 10 days முன்னாடி தான் இருந்துச்சு அந்த மாதிரி. அந்த பிள்ளையார் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். எப்பா வயசாயிடுச்சு. அடுத்த ஸ்டாப்பு போடி மெட்டு. காடமம் பிளான்டர்ஸ் அசோசியேஷன். இந்த பக்கம் வந்தாலே ஃபுல்லா காடமம் ஸ்மெல் வருது, என்னன்னு தெரியல. போர்டில் கூட போட்டிருப்பாங்க, பார்ப்போம். குரங்கணி 10, மூணார் கொச்சின் 63. குரங்கணி அந்த இஷ்யூ நடந்ததுல ட்ரெக்கிங் போகும்போது அது. நம்ம இந்த லெஃப்ட். மழை ஏற ஆரம்பித்து விட்டோம். இப்ப எப்படி மூணார நம்ம இந்த ஆரி 350ல, புல்லட் 350ல, சாரி கிளாசிக் 350ல கவர் பண்றோமோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, கொடைக்கானல், பூம்பாறை, கூக்கல், கிலாவரை, மன்னவனூர், அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பல்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட ரவுட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஹில்ஸ்லன்னு சொல்லிட்டு. கொடைக்கானல் விட இங்க மூணார் வந்து கொஞ்சம் பெரிய மலைன்னு சொல்லலாம். ரெண்டாவது ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அகலமா இருக்கும், ஹைட்டு அந்த புல் நல்லா இருக்கும் இங்க. ஸோ அதனால இந்த தடவை புல்ல ட்ரை பண்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம மூணார் போறது, மூணார் மட்டும் கிடையாது,
மூணார் போயிட்டு மூணார் பக்கம்லாம் நிறைய ஊர் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு. மூணார்ல இருந்து பார்த்தோன்னா ஆனக்குளம் இருக்கு. மூணார்ல இருந்து வட்டவடா போகலாம். பட் ஆனால் செம்மையா இருக்கு வியூ. அதான் போடிமெட்டா தெரில பார்ப்போம். போடிமெட்டு கீழே இருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வரும். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ரீச் பண்ணிடுவோம். போடியிலேருந்து தமிழ்நாடு பார்டர் வந்து எண்டிங். ஸோ போடிமெட்டை தாண்டிட்டோம்னா கேரளா பார்டர். நம்ம வீடியோ வந்து மூணார் டிராவலில் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து நம்ம போடிமெட்டில் முடிச்சுக்கலாம். வைடாக இருக்கும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்லாம் நல்லாவே பார்க்கலாம். என்ன பிரச்சனை, மழை சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா போதும் லேண்ட்ஸ்லைட். சம்மர் வியூவில் சூப்பர் அப்பு. அது வரைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் லீனிங் டவர் ஆஃப் பீஸா மாதிரி பீஸா. இது வந்து மூணார் போகிற வழியில் ஒரு பெரிய லேண்ட்மார்க். இது எத்தனை 100,000 வருஷம் இருக்குன்னு தெரில. அமைதி, ஒரே அமைதி, அமைதியோ அமைதி. மக்களுக்கு காட்டுற இயற்கையும் ஓரளவுக்கு தான் காட்டணும். ஓவரா காட்டுறோம்னா நம்ம இயற்கையை எழுதிடுவோம். அதனால வேண்டாம். இதுல இருந்தே நீங்க பாருங்க. நம்ம போலாம். அருமையான ஃபால்ஸ். நல்ல குளிர் தெரியுதானா இப்போ? நல்லானா மூணாறுல இருக்கிற வரைக்கிற மாதிரி குளிர் இருக்கும், அந்த மாதிரி இல்லை, பட் குளிருது. சில்பர்க் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட். அந்த பக்கம் ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த வேலி வியூ சூப்பராக தெரியும். இப்போ நம்ம போகிற வழியில் இருக்கான்னு பார்ப்போம். போடிமெட்டு வந்துட்டோம்னா இன்னும் இல்லை, இன்னும் செக் போஸ்ட் இருக்கு. இங்கே ஒரு கோயில் கூட இருக்கு பாருங்க. ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும், அது நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட். செம்ம கிளைமேட்டுங்க, சூப்பரா இருக்கு. இந்த தடவை அடிப்பொலியா இருக்குன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். போடிமெட்டு வந்துட்டோம். போடிமெட்டு மெட்டுன்றது ஒரு மேடு தான். இந்த மேடு ஏறி அந்த பக்கம் இறங்குது. அதை பார்த்தீங்கல்ல, மூணார் தேக்கடி எர்ணாகுளம். இதுதான் போடிமெட்டு. இதோட முடிச்சுக்கலாங்க. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் போடிமெட் ஒரு 42 கிலோமீட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரவாங்கூரோட கெஸ்ட் ஹவுஸ் முதல்ல இருந்தது, அதாவது செக் போஸ்ட் இதுதான். சரிங்களா, இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப்.
கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எது சரியா இருக்கு எது சரியா இல்லை. மைக்குக்கு காரி துப்புவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவை மூணார் டிராவல் vlog-ஆ பார்ப்போம். பாய்.